முன்னொரு காலத்தில் பஞ்சாபிலிருந்து பரவ ஆரம்பித்த பரதாஸ் இந்தியா முழுவதும் பரவி இலங்கை, மாலத்தீவு, நேபாள், மியன்மார் என பல நாடுகளை சென்றடைந்தது. ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு பெயரோடு அழைக்கப்பட்டது. காலம் நகர நகர அனைத்தும் மாறுவது போல் பரதாஸ் பரோட்டா என்றும் ரொட்டி என்றும் ரோட்டி என்றும் உருமாற்றமும் பெயர் மாற்றமும் அடைந்தது. இலங்கையை பொறுத்தவரை ரொட்டி என அந்த உணவு தன்னை தகவமைத்து கொண்டது. இலங்கை தமிழர்கள் ரொட்டி எனவும் பீச் ரொட்டி எனவும் அழைக்கிறார்கள். இந்தியாவில் பரோட்டா, வீச்சு பரோட்டா எனவும் அழைக்கிறார்கள். ரொட்டியிலிருந்து கொத்து ரொட்டி முதலில் இலங்கையில் உருவானதாக நம்பப்படுகிற போதும் இந்தியாவில் மதுரையில் முதலில் உருவாகியதாக சில இந்திய உணவு இணையதளங்கள் கூறுகின்றன. இலங்கையை பொறுத்தவரை மட்டக்களப்பிலிருந்து தான் இலங்கை முழுவதும் கொத்துரொட்டி பரவியதாக சொல்லப்படுகிறது. வீதியோர உணவகங்களிலிருந்து மட்டும் கிடைத்து வந்த கொத்துரொட்டி மரக்கறி கொத்து, முட்டை கொத்து, மாட்டிறைச்சி கொத்து, ஆட்டிறைச்சி கொத்து என விதம் விதமாக நட்சத்திர உணவகங்களிலும் தற்போது கிடைக்கிறது. இலங்கை, இந்தியா, மாலத்தீவு, பங்களாதேஷ் மற்றும் ஈழத்தமிழர்கள் புலம்பெயர்ந்து வாழும் நாடுகளிலும் கொத்துரொட்டி பிரதான உணவாக உட்கொள்ளப்படுகிறது. இலங்கையை பொறுத்தவரை ஒரே காலத்தில் தமிழீழ விடுதலை புலிகளின் நிர்வாகத்திற்குள் ஒரு வகையான கொத்துரொட்டியும் இலங்கை அரசின் கட்டுப்பாட்டு பகுதிக்குள் மாறுபட்ட வேறொரு வகை கொத்துரொட்டியும் விற்பனையில் இருந்தது. கல்லில் எண்ணெயை ஊற்றி வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு 4 பிரட்டி விட்டு கொஞ்சம் மிளகுத்தூள் தூவி இன்னும் 2 பிரட்டி முட்டையை உடைத்து ஊற்றி மேலும் 2 பிரட்டி விட்டு ரொட்டியை போட்டு முட்டை, வெங்காயம், பச்சை மிளகாய், உப்பு, மிளகு எல்லாம் கலக்கும்படியாக 4 விரட்டல் 4 கொத்து. இறுதியாக இறைச்சிக்கறியை விட்டு 10 கொத்து கொத்திய பிறகு தட்டில் போட்டு தருவார்கள். அந்த மணத்தில் உன்னதமாடும், அந்த சுவை நாக்கில் சன்னதமாடும். இது தமிழீழ விடுதலை புலிகளின் நிர்வாக எல்லைக்குள் விற்பனையில் இருந்த கொத்துரொட்டி. அதே காலத்தில் அரச கட்டுப்பாட்டு பகுதிகளில் விற்கப்பட்ட கொத்துரொட்டியில் லீட்ஸ் கோவா சேர்க்கப்பட்டு இறைச்சி குறைவாக இருந்தது, சுவையும் குறைவுதான். ஏன் இப்படி என வினவிய போது லீட்ஸ் கோவா சேர்த்தால் கூடுதல் சுவை கிடைக்கும் என்றார்கள். உண்மை அதுவல்ல. பொருள் விலையேற்றத்தாலும் கூடுதல் லாபம் ஈட்டும் நோக்கோடும் நல்ல சுவையான கொத்துரொட்டியின் தரத்தை குறைத்து வழங்கினார்கள். இறைச்சியை குறைத்தும் லீட்ஸ் கோவாவை சேர்த்தும் கொத்துரொட்டியை பொலிவாக காட்டினார்கள். மக்களும் வாங்கி உண்டார்கள், உண்ணுகிறார்கள். இன்னும் சில இடங்களில் லீட்ஸ் கோவாவோடு சேர்த்து கரட்டையும் சேர்த்திருக்கிறார்கள். வன்னியில் விற்பனையில் இருந்த கொத்துரொட்டி ஒரு காலத்தோடு இல்லாமல் போக 2ஆம் வகை கொத்துரொட்டி தான் இப்போது எல்லா இடமும் கிடைக்கிறது, புலம்பெயர் தேசம் உட்பட. அசல் வன்னி கொத்து கிடைக்காதா என ஏங்குபவர்களும் உண்டு. அசல் வன்னி கொத்து என்ற சுவையான ஒரு கொத்துரொட்டி இருந்தது என்பது தெரியாத புதிய தலைமுறையும் உண்டு.
இதுதான் உறவுகளே இரண்டு கொத்துக்குமான மாறுபாடு. அசல் வன்னி கொத்தில் ரொட்டி எங்கே இருக்கிறதென்று தேட வேண்டும். தற்போது உள்ள கொத்தில் இறைச்சி எங்கே இருக்கிறதென்று தேட வேண்டும். வணக்கம் உறவுகளே. ஒரு தனித்து ஒரு டேஸ்ட் தெரியுதுலாம். ஆனால் பழைய காலத்தில் வந்த கொத்துண்ட டேஸ்ட்டு வேறு மாதிரி, இப்போ வந்த கொத்துண்ட டேஸ்ட்டு கொஞ்சம் வேறு. ஆனால் ரெண்டும் சுவை கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். எவ்வளோ சேர்த்தாலும் பழைய கொத்துண்ட டேஸ்ட் தான். உங்களுக்கு எந்த கொத்து வேணும், எதுவென்றாலும் செய்து தருகிறோம் என்கிறார் சுவிஸின் பிரபல சமையல் கலை வல்லுநர் கௌதமன்.